ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூல ஒரு பைஸ் ஒரு செல்ஸ் எடுத்திருந்தோம். அது ஏன்றதை இப்போ பார்ப்போம். இன்னைக்கு டேட் வந்து 26/8. ஓகே, ஏன் இந்த இதுன்றதை பார்ப்போம். ஸோ ஓகே, ப்ரைஸ் வந்து ஓவராலாக வந்து புல்லிஷாக இருக்கு. ஓவராலாக இங்கேருந்து புல்லிஷாக இருக்கு. ஒரு மைனராக ஒரு கரெக்ஷன், ஒரு செல்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் வரலாம்னா, இங்கே டெய்லியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு எஃப்இஜி வந்து கிரியேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அந்த எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் வரலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். அந்த எஃப்இஜியோட ப்ரீவியஸ் டேவோட ஏஎம் செஷன் லோ வந்து அலைன் ஆயிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த ஏஎம் செஷன் லோவுக்கு போகணும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த செல்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஏஎம் செஷன் லோவுக்கு போகிறத அதை எப்படி எடுத்தோம் அப்படின்றத இன்னைக்கு கான்ஃபரன்சஸில் பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல இதுலையும் அதையும் மார்க் பண்ணியாச்சு. ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பை அடிச்சிருந்தோம். அந்த ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கேப்பை ஃபில் பண்ணுற ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு செல் அடிச்சிருந்தோம். ஓகே, அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் கேப்பை ஃபில் பண்ற ட்ரேட் வந்து 15 செகண்ட்ஸ்ல பார்த்துரும். ஏன் கேப்பை ஃபில் பண்ற ட்ரேட் எடுத்தேன் அப்படின்றத. இதுதான் கேப் ஃபில்லிங் ட்ரேடு. எனக்கு வந்து இந்த இது வந்து பெரிய சிஎஸ்டியா இருந்துச்சு. 1:1 தான் கிடைச்சிச்சு. ஸோ கொஞ்சம் சின்னதாக வச்சிருந்தேன்னா எனக்கு இங்கேயே ட்ரேடு க்ளோஸ் ஆகியிருந்திருக்கும். முடிச்சுட்டு இப்படியே கிளம்பி இருந்துக்கலாம். பெரிய சிஎஸ்டியா வைக்கவும் நம்ம திரும்பி இன்னொரு ட்ரேட் இந்த செல் எடுக்க வேண்டியதாகி போச்சு. ஓகே, இது ஏன் எடுத்தோம். ஸோ ப்ரைஸ் 9:30க்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து நம்மளுக்கு எஸ்எம்டி கொடுக்குது. கீழே எஸ்எம்டி இந்த லோ வந்து இங்கே எடுத்திருக்கு, இங்கே எடுக்கல. சிஎஸ்டி எஸ்எம்டி கொடுத்துட்டு சிஎஸ்டி வச்சிச்சு. வச்சோடனே சரி ஓகே தெரிஞ்சிச்சு நமக்கு மேலே இருக்கிற பீரியட் வரைக்கும் தான் போக போகுது, அதாவது கேப்பை தான் ஃபில் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இங்கே என்ட்ரு ஆகிட்டு இந்த இதில் வந்து டிபி புக் பண்ணிட்டு வரலாம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரேடு. செகண்ட் ட்ரேடு வந்து இந்த செல்ஸ் எடுத்துருந்தோம். இங்கேருந்து செல் ஆகணும். இது வந்து 1 மினிட்ல எடுத்துருந்தோம். ஏன்னா நான் 15 மினிட்ஸில் பார்த்துட்டு இருந்தனால 1 மினிட்ல ட்ரேட் எடுத்துருந்தேன். இங்கே அடிச்சிருந்தேன். இங்கே அடிச்சுட்டு இந்த இந்த லோவில் டிபி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த லோ வரைக்கும் போகும்னு தெரியும். ஆனால் நான் இந்த லோலே டிபி பண்ணிட்டு வரல வந்துட்டேன். இந்த லோலே டிபி பண்ணிட்டு வரல வந்துட்டேன். நான் 15 செகண்ட்ஸில் மூவ் பண்ணப்ப தெளிவாக இருந்துச்சு ப்ரைஸ். ஸோ 1 மினிட்ல ட்ரேட் எடுத்தேன். ஆனால் 15 செகண்ட்ஸில் இந்த இடத்துல ட்ரேட் அடிச்சிடணும். இங்கே இந்த ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே க்ளோஸ் வச்சோம், இங்கே எடுத்துட்டோம். 1 மினிட்டுக்கு இந்த லோலே வந்து டிபி பண்ணிட்டு வரல வந்துட்டோம். நான் இந்த லோ வரைக்கும் ஹோல்டு பண்ணலை. ஆனால் எனக்கு இதுக்கே போதுமான அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. இது சேர்த்து போதுமான ப்ராஃபிட் வந்ததுனால நான் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த செல்லை ஏன் எடுத்தேன், இந்த பை எடுத்ததுக்கான ரீசன் சொல்லிட்டேன். இங்கே லோவில் எஸ்எம்டி 15 செகண்ட்ஸில் இதில் 1 மினிட்ல இங்கே வந்து என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா, மேலே 15 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக வந்து ஒரு எஸ்டிஜி வந்து ப்ரீவியஸ் டே ஃபார்ம் பண்ணி வச்சிருந்துச்சு. அதாவது டே ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது வந்து இந்த இதில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ்க்கு போயிட்டு 15 மினிட்ஸில் ப்ரைஸு இந்த எஃப்இஜிக்குள்ளே போயிருக்கும், இங்கே போகல. ஸோ பிடிஆர் எஸ்எம்டி எப்பவும் போல் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெய்லி எஃப்இஜிக்கு வரணுன்றதான் ட்ரேடு, ப்ளஸ் இந்த லோ எடுக்கணும் அப்படின்றது தான். இங்கேருந்து இந்த இந்த லெக்கில் நாங்கள் இந்த லோ வரைக்குமே டிபி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 15 மினிட்ஸ் எஃப்இஜிக்கு இது போயிருக்கும், இது போயிருக்காது. அப்படியே இந்த 15 மினிட்ஸ் இது மார்க் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் எஃப்இஜிக்குள்ள ப்ரைஸ் வந்துட்டு 1 மினிட்ல சிஎஸ்டி ஃபார்ம் பண்ணுச்சு. சிஎஸ்டி இந்த கேண்டில் கீழே ஃபார்ம் பண்ணணும். நான் இதை 15 செகண்ட்ஸில் இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். இங்கே இருந்து நான் 15 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா 1 மினிட்ல அது கீழே சிஎஸ்டி வைக்கணும். கரெக்டாக இந்த கேண்டில் வரப்ப எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வச்ச உடனே அடிச்சிட்டேன். நான் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கன்சல்டேட் அப்படியே ஊற்றிட்டு அப்படி கீழே போயிடுச்சு. இந்த லோ போயிடுச்சு. இந்த கேண்டில் எடுத்தேன். எடுத்துட்டு நான் இங்கே டிபி க்ளோஸ் பண்ணிட்டு வரல வந்துட்டேன். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேட் பிரேக் டவுனு. பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்போ கேப்பையும் ஃபில் பண்ணலை. இந்த இது வந்து இப்போ கேப்பையும் ஃபில் பண்ணாமல் இருந்துச்சு, ப்ளஸ் இந்த எஃப்இஜிக்கும் வராமல் இருந்துச்சு. அதனால இந்த இதை எடுத்தோம். ஓவரால் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி கன்சல்டேஷன்ல இருக்கா இல்லை மேலே புஷ் பண்ண போறானான்னு தெரியல. ஏன்னா டெய்லி எஃப்இஜிக்குள்ள வந்துட்டு மேலே ஏற்றுறான். மேலே ஏற்றணும்னா இந்த இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். பெரிய இங்கே ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஆல்ரெடி இது வந்து டிஎஸ் பண்ணிருச்சு. ப்ரீவியஸாக அந்த எஃப்இஜிக்குள்ள ஃபார்ம் பண்ண லோவை திரும்ப டிஎஸ் பண்ணிட்டு தான் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ டிஎஸ் ஆயிடுச்சு. திரும்பி இந்த லோ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுக்கலாம், எடுக்காமலையும் போகலாம், இல்லை மேலே ஏற்றணும் ஏற்றலாம். ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஸோ நமக்கு வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறனால எனக்கு இந்த போதுமான அளவுக்கு இந்த இதுலேருந்து இந்த வரைக்குமே நம்ம டிபி பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆமாம், டிபி பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் என்ன பண்ணுன்றதை பார்த்துட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் இன்னைக்கான ட்ரேடு பிரேக் டவுன். பிரேக் டவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மெம்பர்ஸ் கிளப்ல கேளுங்க. இப்போ இருந்து சொல்கிறேன்.
ஸோ தேங்க்யூ. டாடா பாய்.